வணக்கம். மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, தத்தாத்ரேயர் அவதார தினம், தத்தாத்ரேயர் ஜெயந்தி. யார் தத்தாத்ரேயர்? கடவுள் வடிவம். எந்த கடவுளோட வடிவம்? பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன். இந்த மூன்று சக்திகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு கடவுள் வடிவம் தத்தாத்ரேயர். அதாவது அத்ரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்தது. ஒன்று தத்தாத்ரேயர், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று துர்வாசர். இது ஒரு வகை புராண கதை. இந்த தத்தாத்ரேயர் வழிபடுகிற பொழுது மூன்று கடவுளையும் ஒரு சேர வழிபடுற மாதிரி 3 in 1 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏன்னா பிரம்மாவுக்கான கோயில் ராஜஸ்தானில் புஷ்கரம்ங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குது, ஆஜ்மீர் பக்கத்தில். பிரம்மாவுக்கான கோயில் எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் ரியல், அப்போ மற்றதெல்லாம் ரியல் இல்லையான்னு கேட்காதீங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மிக பழமையான கோயில் ராஜஸ்தானில் இருக்கிறது. தத்தாத்ரேயருக்கான கோயில் எங்களுக்கு தெரிஞ்சு நாமக்கல் நகரத்திலேருந்து சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் தத்தகிரி அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் மலை மேலே தத்தாத்ரேயருக்கான கோயில் இருக்குது. மலைன்னா உடனே எவ்வளோ படின்னு கேட்பீங்க. அடுத்து 10-20 படி தான், நார்மலாக ஏறிடலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. தத்தாத்ரேயர் ஜெயந்தி வியாழக்கிழமை நடக்கிறது. அதாவது வியாழக்கிழமை முழுக்க நீங்கள் போயிட்டு வரலாம், நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால என்ன பிரயோஜனம் அனுபவத்தில் அப்படின்னு யங்ஸ்டர் கேட்டால், 2K கிட்ஸ் கேட்டால், அதிர்ஷ்டம் அதிகமாகும். யுவர் ஃபார்ச்சூன் வில் பி மோர். அவ்வளோதான். வித்தவுட் யுவர் எஃபர்ட், உங்களுடைய முயற்சி இல்லாமலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்ற தடைகள் அகலும். அது அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதான். எனவே இந்த தத்தாத்ரேயர் ஜெயந்தி அன்னைக்கு, ஜெயந்தினா அவதார தினம், பெரிய முனிவர்கள் மகாபுருஷர்களுக்கெல்லாம் பிறந்த நாள்னு சொல்ல மாட்டோம், அவதார தினம்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.